எந்த கிழமையில் எந்த விரதம் இருக்க வேண்டும் என்று தெரியலையா? வாங்க இந்த பதிவுல பார்க்கலாம். விரதங்கள் ஏராளமாக இருக்கின்றன. வார விரதம், தினசரி விரதம், மாத விரதம், திதி விரதம், வருட விரதம், சிறப்பு விரதம், பிரதோஷ விரதம், நட்சத்திர விரதம் என பல வகை உண்டு. ஒவ்வொரு விரதங்களும் ஒவ்வொரு வகையான பலன்களை வழங்கும். விரதங்களின் மூலம் வாழ்வை மட்டுமல்ல, உடலையும் நலமாக்கிக் கொள்ள இயலும். நம்பிக்கையோட விரதத்தை கடைபிடித்தால் நல்ல பலன் கிடைக்கும். விரதம் இருப்பவர்கள் ஜாதக ரீதியாக அவர்களுடைய யோக பலன் தரும் கிரகம் எது என்று அறிந்து அதற்குரிய நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் பார்த்து விரதம் இருப்பது சிறந்தது. விரதம் இருக்கும் நாளில் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நற்பலன் கிடைக்கும். தோஷங்கள் அனைத்தும் மாறி சந்தோஷங்கள் நாடி வரும். நவகிரகங்களின் சஞ்சாரம் நல்ல நிலையில் அமைந்தால் வாழ்க்கை சக்கரம் சீராக சுழல முடியும். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு அமைப்பில் அமைந்திருக்கும். எந்த கிரகம் பலம் இறந்து இருக்கிறதோ அந்த கிரகத்தை பலப்படுத்துவதற்குரிய வழிபாடுகள், விரதங்களை மேற்கொண்டால் வாழ்வில் வளம் காண இயலும். பொதுவாக வாரத்தின் 7 நாட்களில் எந்த கிரகத்துக்குரிய கிழமையில் விரதம் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். சூரியன் அருள் பெற விரும்புபவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிவார விரதம் இருப்பது நல்லது. சூரியன் உதிக்கும் முன்பாக எழுந்து சூரிய வழிபாட்டோடு சிவனையும் வழிபடுங்கள். கோதுமை தானம் செய்வது நல்லது. சந்திர பலம் வேண்டுபவர்கள் சந்திர பகவானின் அருளை பெற திங்கட்கிழமை அன்று விரதம் இருப்பது நல்லது. அன்றைய தினம் தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபட்டு ஒரு சிலருக்கு அரிசிதானம் செய்யலாம். செவ்வாய் எனும் அங்ககாரகன் அருளை பெற விரும்புபவர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் குறைந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டு துவாரை தானம் செய்வது நல்லது. புதனின் அருளை பெற விரும்புபவர்கள், கல்வி ஞானம் பெற விரும்புபவர்கள் புதன்கிழமை விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு வருவதுடன் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்வது மிகவும் சிறந்தது. பாசி பருப்பு தானம் செய்வது நல்லது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் குருவின் அருளை பெற விரும்புபவர்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து மல்லிகை பூ மாலை சாத்தி குருவை வழிபட்டு சுண்டல் தானம் கொடுப்பது நல்லது. சுக்கிரன் அருளை பெற விரும்புபவர்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவாலயத்துக்கு சென்று வெண்தாமரை பூ மாலை அணிவித்து லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அன்றைய தினம் அன்னதானம் செய்வது மிகவும் உகந்தது. மொச்சை தானம் செய்யலாம். சனி பகவானின் அருளை பெற விருப்பவர்கள் சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்லது. திசை மாறிய தெய்வ வழிபாடு மிகவும் நற்பலனை வழங்கும். எள்ளில் நெய்வேத்தியம் அல்லது நெல் தானம் செய்யலாம். ராகுவின் அருளை பெற விரும்புபவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வடக்கு நோக்கிய அம்பிகையை வழிபட்டு வருவது நல்லது. கேதுவின் அருளை பெற விரும்புபவர்கள் கேது இருக்கும் இடத்திற்குரிய நாளில் விநாயக பெருமானை முறையாக வழிபட்டு வருவது நல்லது. ராகுவிற்குரிய உளுந்து, கேதுவிற்குரிய கொள்ளு தானம் செய்வது சிறந்து. ஒவ்வொரு வாரத்திலும் அந்தந்த கிரகத்திற்குரிய கிழமைகளில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டால் கோரிக்கைகள் நிறைவேறும். அவரவர் ஜாதகத்திற்கு ஏற்ற நற்பலன் தரும் கிரகத்திற்குரிய கிழமையில் விரதம் இருப்பதால் குடும்ப முன்னேற்றம், செல்வ செழிப்பும் செல்வாக்கும் உயரும். வாழ்வில் வளம் காண இந்த விரதங்கள் உறுதுணையாக அமையும். எந்த விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் முதலில் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு விரதத்தை தொடங்குவது நல்லது. விநாயகர் வழிபாடு வெற்றியை வழங்கும். பொதுவாக அனைவரும் சங்கட சதுர்த்தி விரதம் இருந்து ஆணையமுக பெருமானை வழிபட்டால் சங்கடங்கள் அகிலும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.